புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். கிறிஸ்துமஸ் விழா சிறப்பு நேரலைக்கு உங்களை வரவேற்கிறோம். உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் களை கட்டி வரும் நிலையில் தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்று வருகிறது. தமிழகத்தின் முக்கிய தேவாலயங்களில் இருந்து நமது செய்தியாளர்கள் இணைந்துள்ளனர். வேளாங்கண்ணியில் இருந்து விஷ்ணு, தூத்துக்குடியில் இருந்து ராஜன், பெசன் நகரில் இருந்து வீரகுமார், புதுச்சேரியில் இருந்து பாலவெற்றிவேல், டெல்லியிலிருந்து ராஜன், வேலூரிலிருந்து குமரவேல், மதுரையிலிருந்து மணிகண்ட பிரபு, திருச்சியில் இருந்து லெலின், கோவையிலிருந்து பிரவீன், ஈரோட்டிலிருந்து மணிகண்டன், கன்னியாகுமரியிலிருந்து மனு, கிருஷ்ணகிரியிலிருந்து பழனிவேல், புதுக்கோட்டையில் இருந்து முத்துப்பழம்பதி, நெல்லையிலிருந்து மருது, திண்டுக்கல்லில் இருந்து காளிராஜன், தஞ்சையிலிருந்து காதர் உசைன், ராமேஸ்வரத்திலிருந்து வினோத் ஆகிய செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். இனி கிறிஸ்துமஸ் நேரலைக்குள் செல்லலாம். புதிய தலைமுறையோடு கிறிஸ்துமஸை கொண்டாட தயாராகுங்கள். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களால் உற்சாகமாக கொண்டாட தொடங்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள். அதே வேளையில் தமிழகத்திலும் பல்வேறு நகரங்களிலும், குறிப்பாக சென்னையிலும் வெகு உற்சாகமாக கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் தொடங்கி இருக்கின்றன. முதலாவதாக சென்னையின் புகழ்பெற்ற தேவாலயங்களில் ஒன்றான, முக்கிய தேவாலயங்களில் ஒன்றான பெசன் நகர் தேவாலயத்தில் என்ன மாதிரியான கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை அங்கிருக்கக்கூடிய நமது செய்தியாளர் வீரகுமாரிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் வீரகுமார். பெசன் நகர் தேவாலயம் ரொம்ப புகழ்பெற்ற ஃபேமஸான ஒரு தேவாலயங்கள்ல ஒண்ணு. மக்கள் கூடி இருக்கிறத பார்க்க முடியுது. திரளான மக்கள் கூடி இருக்காங்க. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களுக்கு அங்க என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு வீரகுமார்? விக்னேஷ், உலகெங்கும் இன்று இரவு கிறிஸ்து பிறப்பு நிகழ்வான கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ தேவாலயங்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக வண்ண விளக்குகள்ல ஜொலிக்கிறது. நாம் தற்போது சென்னை பெசன் நகர்ல இருக்கக்கூடிய அன்னை வேளாங்கண்ணி தேவாலயத்துல நாம் இருக்கிறோம். இந்த தேவாலயத்தை பொறுத்தவரையில சென்னையில இருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற பிரபலமான தேவாலயங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி இன்று இரவு முதல் இங்கு பல சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பிரார்த்தனைகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சரியாக இன்று இரவு 11 மணி முதல் சிறப்பு கூட்டு பிரார்த்தனைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி கிறிஸ்துமஸை கொண்டாடக்கூடிய வகையில நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பெசன் நகர் தேவாலயத்தை பொறுத்தவரையில சிறியவர் முதல் பெரியவர் வரை குடும்பத்தினரோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தேவாலயம் அப்படிங்கிறதுனால பெசன் நகரை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் பலத்த காவல் பாதுகாப்பு போடப்பட்டு காவல்துறையினர் தொடர்ந்து தீவிரமாக பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல இன்று இரவு கோலாகலமாக இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்காக ஆயிரக்கணக்கானோர் இந்த பகுதியில கூட இருக்கிறாங்க. அதற்கான ஏற்பாடுகளும் தேவாலயத்தின் சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. சரியாக நள்ளிரவு 12 மணிக்கு தேவ தூதனாக இயேசு கிறிஸ்து பிறக்க இருக்கிறார். அந்த பிறப்புக்கான சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நிகழ்வு இங்கு பெசன் நகர் தேவாலயத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. அதனை தொடர்ந்து கேக் வெட்டி கிறிஸ்து பிறப்பினுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு ஜபங்களும் இயேசு கிறிஸ்து பிறப்பு பாடல்களும் பிரார்த்தனைகளும் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இங்கு பெசன் நகருக்கு அருகில கடற்கரை இருப்பதனால கடல்ல யாரும் இறங்காத வகையிலையும் காவல்துறையினர் கடற்கரைகள்ல தீவிரமாக பாதுகாப்புல ஈடுபட்டிருக்கிறாங்க. பெசன் நகர் சர்ச்சில் குடும்பத்தினரோடு இணைந்திருக்கக்கூடியவங்கள்ட்ட இந்த கிறிஸ்து பிறப்பு நிகழ்வு பத்தி நிறைய கேட்கலாம். வணக்கம். இந்த சர்ச் எவ்வளவு முக்கியமானது? நீங்க எத்தனை வருஷமா வரீங்க? இந்த டே பத்தி சொல்லுங்க. எனக்கு இப்போ 45 வயசு ஆறுது. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே எங்க அம்மா ஒவ்வொரு கிறிஸ்துமஸுக்கும் இந்த சர்ச்சுக்கு எங்களை கூட்டிட்டு வருவாங்க. நானும் எங்க அண்ணனும் ரொம்ப சந்தோஷமா அந்த சர்ச்சில் விளையாடுவோம். அங்க பின்பக்கம் 2 யானை சிலை இருக்கும். அது மேல சந்தோஷமா ஏறி விளையாண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நைட்டெல்லாம் இங்க ஸ்பெண்ட் பண்ணுவோம். எப்பவுமே இந்த டே உங்களுக்கு எவ்வளவு முக்கியமானது? என்னென்னலாம் இங்க நடக்கும்? என்னெல்லாம் நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க கிறிஸ்துமஸை? இந்த நாள்ல பாத்தீங்கன்னா இங்க பிரேயர் நடக்கும் முக்கியமா. அப்புறம் இயேசு கிறிஸ்துவை பத்தி புகழ்ந்து பாடுவாங்க. அந்த பாட்டெல்லாம் சின்ன வயசுல இருந்தே எங்களுக்கு கேட்க ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கிறிஸ்துமஸ் பண்டிகை முடிஞ்ச உடனே எல்லாரும் கேக் வெட்டி மகிழ்ச்சியா கொண்டாடுவோம். ஸோ எவ்ரி இயர் இது மாதிரி இது பண்ணுவோம். இந்த வருஷம் எங்களுக்கு என்ன சிறப்புனாக்கா, எங்க அண்ணனோட பிள்ளைங்க ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன்ல இருக்காங்க. அவங்க இந்த வருஷம் இங்கே வந்திருக்காங்க. அவங்க இது வரைக்கும் என் கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆஸ்திரேலியா தான் பார்த்துருக்காங்க. இந்த முறை இங்கே வந்ததுனால அவங்கள கூட்டிட்டு
இந்த இடத்தெல்லாம் சுற்றி காட்டி இங்கே இந்தியாவில் எப்படி நம்ம எப்பவுமே வழக்கமாக நாங்கள் குழந்தையா இருந்த சர்ச்சில் எப்படி கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுறாங்க அப்படின்றத காட்டுறதுக்காக அவங்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். எங்கள் அக்கா தங்கச்சி பிள்ளைகளும் இங்கே வந்திருக்காங்க. அவங்க எவ்ரி இயர் வருவாங்க. பட் புதுசு என்னன்னா எங்கள் அண்ணன் பிள்ளைங்க வந்தது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். சொல்லுங்க, இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு செலிப்ரேஷன் எப்படி போயிட்டு இருக்கு, என்னெல்லாம் இங்கே நடக்கும், எவ்வளோ ஆர்வமாக வந்திருக்கீங்க? நாங்கள் எல்லா வருஷமும் வருவோம். லாஸ்ட் ஒரு 4-5 வருஷமாகவே இங்கே வந்துகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3-4 வருஷத்தை விட கூட்டம் இந்த டைம் கம்மியாக இருக்கும். யூஸ்வலாகவே கூட்டம் பயங்கரமாக இருக்கும். பட் இந்த டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் செலப்ரேஷன் வைஸ் எல்லாமே பர்ஃபெக்ட். எல்லா இயர் மாதிரி தான் இப்போ செலப்ரேஷன்ஸ் இருக்குது. சர்ச்சுக்கு போவோம், இப்போ ப்ரே பண்ணுவோம். லாஸ்ட் இன்னும் ஒரு 4-5 hours இங்கே தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். சத்யா ஏதாவது சொல்கிறியா? இங்கு வந்திருந்தவர்கள் பேசக்கூடியதை பார்க்க முடிந்தது. குறிப்பாக இந்த தேவாலயத்தில் உலக நன்மையை பிரதானமாக வைத்து இன்று இந்த கிறிஸ்து பிறப்பு அந்த நேரத்தில் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை என்பது செய்யப்பட இருக்கிறது. அதோடு பனி பொழிவு கடுமையாக சென்னையில் இருக்கக்கூடிய காரணத்தினால கடந்த ஆண்டு வந்த அளவு கூட்டம் இன்னும் வரவில்லை அப்படிங்கிறத இங்கு வரக்கூடியவங்க தெரிவிக்கிறாங்க. நேரம் போக போக இன்னும் கூட்டம் படிப்படியாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பெசன்ட் நகரை சுற்றி இருக்கக்கூடிய இந்த 4 வீதிகள்லையுமே கடுமையான போக்குவரத்து நிலவும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால காவல்துறையினர் தொடர்ந்து தீவிரமாக வாகன தணிக்கையிலும் பாதுகாப்பு பணியிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். விக்னேஷ், நிச்சயமாக வீரகுமார், பெசன்ட் நகர் தேவாலயத்தை பொறுத்த வரைக்கும் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி திருத்தலத்தை போலவே அன்னை மரியாள வழிபடக்கூடிய ஒரு தேவாலயம், ரொம்ப சிறப்புமிக்க ஒரு தேவாலயமும் கூட. இந்த நிலையில ஊர் பகுதியில் இருக்கிறவங்க, சென்னையில தங்கி வேலை செய்யும் வெளியூர் மக்கள் இந்த தேவாலயத்துக்கு எந்த அளவுக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசுனீங்களா? என்ன சொன்னாங்க? சரியாக நமக்கு வேளாங்கண்ணி தான் மெயினான ஒரு தேவாலயமாக பார்க்கப்படுகிறது. அங்கே முடிச்சு தமிழ்நாட்டினுடைய பல இடங்கள்ல இருக்கு. இருந்தாலும் தலைநகர் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற தேவாலயங்களில் ஒன்றாக தான் நாம் இருக்கக்கூடிய சென்னை பெசன்ட் நகர் அன்னை வேளாங்கண்ணி தேவாலயம் பார்க்கப்படுகிறது. ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் தங்களுடைய சொந்தக்காரங்க சென்னையில் இருக்கக்கூடிய காரணத்தினால இங்கே வந்து தங்கியிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களும் இன்னைக்கு சென்னை பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய இந்த தேவாலயத்தில் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை செய்வதற்காக வந்திருக்கிறாங்க. பொதுவாக ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உலக நன்மையை முன்னிறுத்தி தான் இந்த கூட்டு பிரார்த்தனை நடக்க இருக்கிறதுனால இந்த இயேசு கிறிஸ்து பிறக்கக்கூடிய அந்த நேரத்தில் அனைவருமே சேர்ந்து கூட்டாக ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்து வந்து அந்த நேரத்தில் உலக நன்மைக்காக ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது இவர்களுடைய ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது. அதனுடைய எதிரொலியாக தான் உலக நன்மையை பிரதானமாக வைத்து இன்று சிறப்பு கூட்டு பிரார்த்தனைக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நேரமாக ஆக இந்த பகுதியில் இங்கு வரக்கூடிய பொதுமக்களை நம்ம பார்க்க முடிகிறது. பொதுவாக கிறிஸ்துமஸ் என்பது கிறிஸ்துவர்கள் மட்டும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையா இல்லை, அனைத்து மதத்தினருமே இணைந்து எந்தவித மத வேறுபாடும் இல்லாமல் கொண்டாடக்கூடிய ஒரு மத நல்லிணக்க பண்டிகையாக தான் பார்க்கப்படுகிறது. அந்த வகையில தான் சென்னை பெசன்ட் நகர்ல ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாம அனைத்து மதத்தினை சேர்ந்தவர்களும் ஒவ்வொருத்தங்களோட இணைந்து கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து தற்போது கிறிஸ்துமஸ் பிறப்பை கொண்டாடுவதற்காக தயாராகிட்டு இருக்கிறாங்க. விக்னேஷ், நிச்சயமாக வீரகுமார், சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி பலதரப்பட்ட மக்களும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அனைத்து மதத்தினருமே அந்த பெசன்ட் நகர் தேவாலயத்துக்கு வரக்கூடிய ஒரு தேவாலயமாகவும் அது இருக்கிறது, சுற்றுலா தலமாகவும் இருக்கிறது. குறிப்பா சொல்லணும்னா 1971 ஒரு சிறிய கூரை கொட்டகையாக தொடங்கப்பட்ட தேவாலயம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தேவாலயமாக புதிதாகவும் கட்டி எழுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். பெசன்ட் நகர்ல இருந்து கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி. இன்னைக்கு நம்ம பல்வேறு தேவாலயங்களையும் பல்வேறு தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் இருக்கக்கூடிய தேவாலயங்களையும் நாம் பார்க்க போகிறோம். ஆக நேயர்கள் வீட்டில் இருந்தபடியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தேவாலயங்களுக்கும் சென்று இறைவனை பிரார்த்தித்த ஒரு நற்பெயரை, நல் அருளை பெறப்போகிறார்கள் என்பது இன்னைக்கு ரொம்ப நிச்சயமாகவே இந்த புதிய தலைமுறை சிறப்பு நேரலை மூலமாக நடக்க போகிறது. அடுத்ததாக தூத்துக்குடியிலிருந்து ராஜன் நம்முடைய இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜன். தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பனிமய மாதா பேராலயம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் பழமையான ஒரு தேவாலயமும் கூட. அந்த வகையில உலக புகழ்பெற்ற ஒரு தேவாலயம். தூத்துக்குடியில எப்படி ஏற்பாடுகள்லாம் இருக்கு? கூடுதல் விவரம் என்ன? உலகமெங்கும் கிறிஸ்து பிறப்பை வெகு விமர்சையாக அனைவரும் கொண்டாடப்பட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடியில் நாம் நிற்கக்கூடிய இடம் தூத்துக்குடியில் மிகவும் பிரசித்தி பெற்ற 443 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பனிமய மாதா கோயிலில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். அதுவும் இங்கே பார்த்திங்கன்னா
சரியாக ஒரு 11:30 மணிக்கு திருப்பலி என்பது ஆரம்பித்து குடியில் ஸ்க்ரீன் வந்து கரெக்டாக 12 மணிக்கு திறக்கப்பட்டு இயேசு பாலன் பிறப்பை வந்து வெகு விமர்சையாக கொண்டாடுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா வந்து தூத்துக்குடியில் முக்கியமான கிறிஸ்துமஸில் வந்து முக்கியமானதில் வந்து கேரல்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள இளைஞர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கேரல்கள், அதாவது 20 நாட்களாக சேர்ந்து ஒரு தீம் எடுத்து அவங்க வந்து இந்த கேரலை வந்து செய்து ஊர்வலமாக, அதாவது இந்த சரியாக வந்து 6 மணி அளவில் வந்து இந்த ஊர்வலம் என்பது புறப்பட்டு தமிழ் வழி சாலை மற்றும் WC ரோடு ஆகிய சாலைகளை முடித்து தூத்துக்குடி பனிமய மாதா கோயில் வந்து அடையும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த 12 மணிக்கு இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பை வந்து காண்பதற்கு பார்த்திங்கன்னா வந்து ஏராளமான பொதுமக்கள் வந்து தற்பொழுது புத்தாடைகள் அணிந்து கோயிலுக்கு வந்த வண்ணமே தான் இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து இப்போ கோயிலுக்கு தற்பொழுது வந்து கொண்டு இருக்கிறார்கள். மேலும் வந்து இந்த கோயிலை பார்த்திங்கன்னா முழுவதுமே வந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு அப்புறம் ஒரு ஜொலிப்போடு தான் வந்து காணப்படுகிறது. இங்கே வரக்கூடிய கிறிஸ்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருமே வந்து தற்பொழுது வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்தவங்கள்ட்ட கேட்கலாம். வணக்கம்மா, இப்போ வந்து கிறிஸ்துமஸ் விழா வந்து கொண்டாடுறதுக்கு வந்திருக்கீங்க, தேவாலயத்தை பற்றி நாங்கள் தூத்துக்குடியிலேருந்து வரோம். மாதா கோயில் பனிமய மாதா கோயில் ஆலயத்துக்கு வருஷந்தோறும் நாங்கள் வந்துடுவோம் கிறிஸ்மஸ் விழாவுக்கு. இன்றைக்கி பாலன் பிறப்பு சிறப்பு நிகழ்ச்சி நடக்குது. வேண்டுதல் வந்து நிறைய வேண்டுதல் இருக்குது. அது கொஞ்சம் எங்கள் வீட்டு கஷ்டத்துக்கு பற்றி நாங்கள் வேண்டியது இருக்கோம். அதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி நினச்சிருக்கு. அது எப்படின்னா பையமாக எல்லோரும் கிரால் பாட்டி இதெல்லாம் வச்சு நல்லா கொண்டாடிட்டு இருக்காங்க. மற்றபடி என்னன்னா எல்லோரும் இந்த ஸ்வீட் கொடுத்து மற்றபடி ஏழைகளுக்கு உதவி இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இது வருஷம் எப்பவும் நடக்கிறது தான் இது. மற்றபடி சொன்னால் இந்த கோயிலுக்கு வந்தால் நல்லா நன்மை நடக்கும். அதனால் வருஷம் வந்துடும். எப்படியும் கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்கு இங்கே தான் வரோம். எப்பவும் நாங்கள் இங்கே தூத்துக்குடி லோக்கல் தான். அதாவது வரக்கூடிய பக்தர்கள் அவங்க கிறிஸ்தவர்கள் பொதுமக்கள் ஆகியோர்கள் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கலாம். அதாவது இங்கே வந்தாலே வந்து ஒரு நல்லது நடக்கிறது, அது போக என்ன வேண்டுதல் வைத்திருந்தாலும் வேண்டுதலும் நிறைவேறுகிறது என்பது சொல்லிக்கிறார்கள். இப்போ சரியாக வந்து 12 மணி அளவில் வந்து ஸ்க்ரீன்கள் விளக்கப்பட்டு கிறிஸ்து பாலன் பிறப்பை வந்து வெகு விமர்சையாக கொண்டாட இருக்கின்றனர். மேலும் வந்து அங்கே சாலைகள் ஆங்காங்கே பார்த்திங்கன்னா இளைஞர்கள் வந்து கேக் வெட்டி கொண்டாடுவதற்கும் தயார் நிலையில் உள்ளனர். மேலும் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் தலைமையில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியமர்த்தப்பட்டு ஆங்காங்கே வாகன தணிக்கைகளும் செய்து வாகனத்தை எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் வந்து பாதுகாப்பு வசதியினை வந்து ஏற்படுத்தி உள்ளனர். தூத்துக்குடியில மக்கள் ரொம்ப சிறப்பா புத்தாடை இணைந்து வெகு விமர்சையா கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் களைகட்டி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. நம்ம தொடர்ந்து பேசலாம். கிறிஸ்துமஸ் திருநாள் அப்படிங்கிறது அன்பு, கருணை, ஈகை ஆகியவற்றின் திருநாள். அது அப்படிங்கிறதுனாலதான் இந்த திருநாள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மதத்தினராலும் உலகம் முழுக்க கொண்டாடப்படுது. புதிய தலைமுறையிலும் சிறப்பு நேரலையின் வாயிலாக தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களை தொடர்ந்து பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் கிறிஸ்துமஸ், கிறிஸ்து பிறப்பு என்பது கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு மிகச் சிறப்பான நாளாக அமைந்திருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு புகழ்பெற்ற தேவாலயங்களில் கிறிஸ்தவர்கள் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டு வழிபாட்டில் ஈடுபடுகிறார்கள். கிறிஸ்துமஸ் அப்படின்னாலே பல்வேறு அடையாளங்களும் முன்வைக்கப்படுகிறது. அதில் முக்கியமானது சாண்டா கிளாஸ், கிறிஸ்துமஸ் மரம் போன்ற சிறப்பம்சங்களும் இடம்பெறும். ஒவ்வொரு கிறிஸ்து அடையாளத்திற்கு பின்னணியிலும் ஒவ்வொரு முக்கியமான கதைகள் இருக்கிறது. நமது கிறிஸ்துமஸ் சிறப்பு நேரலையில் பல்வேறு முக்கிய தலங்களில் இருந்து சிறப்பு நேரலையை வழங்க இருக்கிறோம். அந்த வகையில் வேளாங்கண்ணி, நாகை, தூத்துக்குடி, சென்னையில் இருக்கக்கூடிய பெசன்ட் நகர், சாந்தோம், புதுச்சேரி, டெல்லி, வேலூர், மதுரை, திருச்சி, கோவை, ஈரோடு, கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, புதுக்கோட்டை, நெல்லை, திண்டுக்கல் என பல்வேறு பகுதிகளில் இருந்து நேரலையில் நமது செய்தியாளர்கள் இணைகிறார்கள். கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது எப்போதுமே உற்சாகமாக கொண்டாடப்படும். அந்த வகையில் நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் அங்கிருந்து இணைகிறார். பாலவெற்றிவேல், புதுச்சேரியில கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள்லாம் எந்த அளவுக்கு உற்சாகமா இருக்கு? அங்க இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? விக்னேஷ், ஆயர் மக்களே, கைத்தோண்டி ஒன்றில் கண்களை விரித்து தேவகுமாரன் அவதரித்திருக்கிறார் என கவியரசு கண்ணதாசன் இயேசு கிறிஸ்துவினுடைய
பிறப்பை பற்றி இவ்வாறு வர்ணிக்கிறார். பிரெஞ்சு கலாச்சாரத்தை தன்னுகத்தே கொண்டிருக்கின்ற இந்த புதுவை நகரத்தில் 100க்கும் மேற்பட்ட தேவாலயங்கள் இருக்கின்றது. தடுக்கி விழுந்தால் தேவாலயம் என்கிற நிலையில ஒயிட் டவுன் என கூறப்படுகின்ற பிரெஞ்சுக்காரர்களால் வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் நம்ம இருக்கிறோம். குறிப்பாக நம்ம இருக்கக்கூடிய தேவாலயத்தினுடைய பெயர் அவர் லேடி ஆஃப் ஏஞ்சல் என கூறப்படுகிறார்கள். இதை சாமானிய மக்கள் கப்ஸ் தேவாலயம் என அழைக்கிறார்கள். பிரெஞ்சுக்காரர்கள் மட்டுமல்லாது பல பகுதிகளில் இருந்து வரும் மக்களும் நிரம்ப காணப்படுகின்ற இந்த தேவாலயத்தில் தமிழ் மட்டுமல்லாது ஆங்கிலம் மற்றும் பிரெஞ்சு மொழிகளிலும் பிரார்த்தனை நடைபெறுகிறது. இது குறித்து நம்ம நேரடியாகவே இங்கு வந்திருப்பவர்களிடம் நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நீங்க பாத்தீங்கன்னா குடும்பத்தோட வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு மகிழ்ச்சி ததும்ப அவர்களுடைய கொண்டாட்டத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். இசை மேடம், சொல்லுங்க, நீங்க எந்த பகுதியிலிருந்து வந்திருக்கிறீங்க? கிறிஸ்துமஸ் விழாவை பொறுத்தவரையும் உங்களுக்கு என்ன ஸ்பெஷல்? நாங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்பேட்லேருந்து வந்திருக்கோம். எப்போதும் வருஷம் வருஷம் இங்கே வருவோம். இந்த சர்ச்சுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நல்லா டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் நிறைய அவுட்சைடர்ஸ் நிறைய பேர் இங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு வந்திருக்கோம். ஸோ நீங்களும் இங்கே என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், நல்லா செம்மையாக இருக்கும். நல்லா டெக்கரேஷன்லாம் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். விக்னேஷ், பிரெஞ்சு கலாச்சாரத்தை தன்னுள் கொண்டிருக்கின்ற இந்த புதுச்சேரி நகரத்தை பொறுத்தவரை இங்க இருக்கக்கூடிய தெருக்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அனைத்து தெருக்களுமே விழாக்கோலம் பூண்டு இருக்கிறது. குறிப்பாக இந்த ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி நகரமே ஒரு வாரத்திற்கு முன்பாகவே இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை எதிர்நோக்கி காத்திருக்கிறது என்றுதான் நம்ம சொல்ல வேண்டும். அனைத்து தரப்பான மக்களும் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். பல்வேறு பகுதிகளில் இருந்து சுற்றுலா பயணிகள் குடும்பத்தோடு வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்து குடும்பத்தை சேர்ந்த ஸ்ரீனிவாசன் மற்றும் பிரியங்கா தம்பதியினர் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம் சார், உங்களுக்கு என்ன சார் கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல் என்ன? எவ்வளவு வருஷமா புதுச்சேரியில் வசிக்கிறீங்க? நான் ஒரு 25 இயர்ஸாக பாண்டிச்சேரியில் தான் இருக்கேன். லாஸ்ட் இயர்லேருந்து கிறிஸ்மஸில் செலிப்ரேஷனில் எப்படி பண்ணுறாங்கன்றதை சர்ச்சில் விசிட் பண்ணிவிட்டு நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த வருஷம் இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ நல்ல கலர்ஃபுல்லாக எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு தி ஈவெண்ட். ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது? புதுச்சேரி நகரத்தினுடைய இரவு பொழுது பகல் மாதிரி இருக்குது, அதை பற்றி சொல்லு. அது எப்போவுமே அப்படி தான் இருக்கும். சீசன்னும் போது இன்னும் ரொம்ப பல மடங்கு அதிகமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் லைட்ஸ் தான். ஸோ எங்கே பார்த்தாலும் செலிப்ரேஷன்ஸ் தான். பசங்க பொண்ணுங்க எல்லாருமே ஃபேமிலி எல்லாருமே சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்காங்க. நல்ல ஹாப்பி வைப் மூடில் தான் இருக்காங்க. பிரியங்கா மேடம், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு வேற்று மதத்தை சேர்ந்தவங்க, ஹிந்து சேர்ந்தவங்க, ஆனால் நீங்கள் ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க. இது என்ன உங்களுக்கு ஒரு நோக்கமாக இருக்கு? நான் ரொம்ப நாளாக இதுமாரி சர்ச்சில் செலிப்ரேஷன் பார்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் கேட்டிருக்கேன். இன்றைக்கி தான் எங்கள் குழந்தையோட முறை வந்திருக்கோம். இந்த இடத்த பார்த்தா நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுறதுக்காக இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். உங்களுக்கும் வாழ்த்துக்கள் புதிய தலைமுறையின் சார்பாக. விக்னேஷ், இந்த தேவாலயத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள் கிட்டத்தட்ட 2000த்திற்கும் மேற்பட்ட பிரெஞ்சுக்காரர்கள் புதுச்சேரியில் இன்னமும் வசிக்கிறார்கள். பிரெஞ்சு மொழியில் இங்கு வழிபாடு நடத்தப்படுவதன் காரணமாக அவர்கள் இரவு முழுவதும் இந்த பிரார்த்தனையில ஈடுபடுவார்கள். ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடைய அந்த காட்சிகள்ல நம்மளால பார்க்க முடிகிறது. குடும்பமாக இங்கு மக்கள் வருகை தருவதை நம்மளால பார்க்க முடியுது. சரியாக 12 மணி அளவில் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தும் வகையில அவருடைய சிலைகளை இந்த இடத்துல பேராயர்கள் நிறுவுவார்கள். அதற்கு முன்னதாகவே தற்போது இந்த தேவாலயத்தை பொறுத்தவரை மக்கள் அதிக அளவில் குவிய தொடங்கி இருக்கிறார்கள். காவல்துறையினுடைய பாதுகாப்பும் புதுச்சேரி நகரம் முழுவதும் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. நமக்கு ஏற்கனவே தெரியும், இது ஒரு யூனியன் டெரிட்டரி என்கின்ற ஒரு காரணத்தினால இந்த மாநிலத்தை பொறுத்தவரை பல்வேறு பகுதிகளில் இருந்து, இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் குடும்பத்தோடு இங்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று மட்டுமல்லாது நாளையும் சிறப்பு பிரார்த்தனை வழிபாடுகள் நடைபெறும் என தெரிவிக்கப்படுகிறது. பாதுகாப்பாக கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகையை கொண்டாடுவதற்காக புதுச்சேரி அரசாங்கம் மற்றும் காவல்துறையினர் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது.
நிச்சயமா பாலவெற்றிவேல், வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற மாதிரி மாற்று சமூகங்களை சேர்ந்த, மாற்று மதத்தை சேர்ந்த மக்களும் தேவாலயத்துக்கு வருவது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு காட்சியா இருக்கு. அதை பதிவு செஞ்சீங்க. இந்த நிலையில புதுச்சேரியில் இருக்கிற பிரெஞ்சு கலாச்சாரத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி அந்த பிரெஞ்சு கலாச்சாரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவங்களோட பழக்க வழக்கங்களையும் வழிபாடுகளையும் தாக்கத்தை ஏற்படுத்தும்? எப்படி 16வது நூற்றாண்டுல ஐரோப்பியர்களில் ஒருவராக வந்தவர்கள் தான் இந்த பிரெஞ்சு மக்கள். அவர்கள் இந்த நம்முடைய இந்திய கலாச்சாரத்தோடு பின்னி பிணையும் விதமாக பிரெஞ்சுக்காரர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் என பலதரப்பட்ட ஐரோப்பிய மக்கள் இந்த பகுதிகளுக்கு, அதாவது இந்திய கடற்கரை பகுதிகளில் காலனி ஆதிக்கம் செலுத்திய நிலையில் பிரெஞ்சுக்காரர்களை பொறுத்தவரை புதுச்சேரி பகுதிகளிலேயே அவங்க வந்து தங்கிவிட்டார்கள். தங்களுடைய ஊராகவே எண்ணி இங்கு பல தேவாலயங்களை வந்து அமைத்திருக்கிறார்கள். அவங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த கப்ஸ் தேவாலயத்தை பொறுத்தவரை இது புதுச்சேரியிலேயே உருவாக்கப்பட்டதில் 4வது மிக பழமையான தேவாலயம். அதாவது 1777ஆம் ஆண்டில் இது உருவாக்கப்பட்டது. சுமார் 250 ஆண்டுகள் பழமையான இந்த தேவாலயத்தில் பிரெஞ்சு மக்கள் பலரும் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து பெரிய ஒரு சந்தோஷத்தோட தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த தினத்தை எதிர்நோக்கி அவர்கள் வந்து மிக மகிழ்ச்சி ததும்ப உலக அமைதியை விரும்பி அவர்கள் வந்து பிரார்த்தனை கூட்டங்களிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பிரெஞ்சு கலாச்சாரத்தை பொறுத்தவரை அவர்களுடைய உடை, உணவு, இருப்பிடம் உள்ளிட்ட அனைத்திலையும் வந்து புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை ஒரு தனித்துவமான இடத்தை பிரித்திருக்கிறது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் நம்ம வந்து இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை நம்மளால வந்து பலதர மக்கள் குவிந்திருக்கக்கூடிய இந்த தேவாலயத்தினுடைய காட்சியை ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதர் எவ்வளவு அழகாக